அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி அல் ஜன்னா, சொர்க்கம். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டால், மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை குறித்து வாக்குறுதி அளிக்கிறான். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சூரத்துல் பக்ராவுடைய 25வது வசனம். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், ஈமான் கொண்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத். அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அல் ஜன்னாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் உண்ண அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவுகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஒவ்வொன்றையும் சாப்பிடும் பொழுது சொல்லுவார்கள், ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல், நாங்கள் இதற்கு முன்னால் இதை சாப்பிட்டது தானே என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறம் ஒன்றாக இருந்தாலும் தன்மை ஒன்றாக இருந்தாலும் சுவைகளை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். மேலும் மேலும் சுவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நினைத்ததையெல்லாம் அங்கே கொடுப்பான். அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஐன் என்ற கண்ணழகிகளை, சுத்தமான மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுப்பான். வஹும் ஃபீஹா ஹாலிதூன். அதிலே தற்காலிகமாக அவர்கள் செல்லுவதற்காக உள்ளே செல்ல மாட்டார்கள். 40-50 வருடங்கள் வாழ்வதற்காக உள்ளே செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டு வாழக்கூடிய அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றானே, எமக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றானே, இந்த சொர்க்கத்தை எல்லாம் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் மூமின்களாகவே நாம் இருக்க முடியாது. ஆனால் நம்பிக்கை கொண்ட அல்லாஹ் வாக்களித்த இந்த சொர்க்கத்திலே செல்லுவதற்காக என்னுடைய வாழ்க்கையின் அமல்கள் எவ்வளவு நான் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றானே இந்த வாக்குறுதியை அல்லாஹ் சும்மா கொடுத்து விடுவானா? வாக்குறுதிகளை அல்லாஹ் இப்படியே அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் விரும்பிய பொழுதெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அல்லாஹ் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அந்த வாக்குறுதியை கொடுப்பானா? இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் வாக்களித்தால் அந்த வாக்குக்குரிய தகுதியை அல்லாஹ் அந்த மனிதனிடமிருந்து எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொண்டால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாக்கை நிறைவேற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபாவுடைய 111வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தாலே இதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். இந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ் விலைக்கு வாங்கிய இந்த அம்சங்களை அல்லாஹ்விற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் அர்ப்பணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றுவான். எமக்கு என்ன, 5 நேர தொழுகைகளை தொழுது விட்டாலே சொர்க்கம் எமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. ஏதாவது சில நோன்புகளை நோற்றுவிட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீ நினைப்பது போல இந்த சொர்க்கம் என்பது இந்த உலகத்தில் நீ பார்க்கின்ற பூங்காவா? நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற தோட்டமா? மரங்களும் ஆறுகளும் இருக்கக்கூடிய இருப்பிடமா அந்த சொர்க்கம்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினான அடியார்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை மாலா ஐனுன் ரஅஸ் யா அர்ஹமர் ராஹிமீன், எந்த கண்களும் பார்த்திருக்காது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அதன் சத்தத்தை கேட்டிருக்காது, வலா ஹஃபர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது.
யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கத்திலே எளிதாக நுழைந்து விடலாம் என்று? சொர்க்கத்திலே நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்ற கற்பனையில் இருக்கிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்பவர்கள் யார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுபவர்கள் யார்? வயஅலம ஸாபிரீன், அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடும் பொழுது அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்து அறியாமல் நீங்கள் எளிதாக சொர்க்கத்திலே நுழைந்துவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் மூமின்களுடைய தன்மையை, இந்த சொர்க்கவாதிகளுடைய தன்மையை சூரத்துல் ஆல இம்ரானுடைய 133 136 வசனங்கள் வரை அல்லாஹ் சொல்கிறான், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ உஇத்தத் லில்முத்தகீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். நீங்கள் விரைந்து வாருங்கள், இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இந்த சொர்க்கத்தை பெற தகுதியான அந்த முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வதர்ரா. யா அர்ஹமர் ராஹிமீன், அவர்கள் தங்களுடைய கஷ்டமான நேரத்திலும் தங்களுடைய இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அவர்கள் செல்வத்திற்கு சிரமப்பட்டாலும் செல்வம் குவிந்து கிடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்கிக் கொண்டிருப்பார்கள். மூமின்களுடைய தன்மை, சொர்க்கவாதிகளின் தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான், வல்காதிமீனல் கைல், அவர்களுக்கு கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள். வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா. அல்லாஹ் சொர்க்கவாதிகளின் தன்மையை சொல்லுகிறான், அவர்கள் மானக்கேடான செயலை செய்துவிட்டால், யாரை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான்? முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான். அல்லாஹ்வை அஞ்சியவர்களின் தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த முத்தகீன்கள் ஒருவேளை மானக்கேடான செயல்களை செய்துவிட்டால், தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைத்துக் கொண்டால், அல்லாஹ்வை நினைப்பார்கள், அல்லாஹ்வை நினைத்து விடுவார்கள். அந்த பாவத்தை செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுடைய உள்ளத்திலே சூழ்ந்துவிடும். அவர்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர அவர்களுடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன் உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம் வ ஜன்னாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் வாக்களிக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை, அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக இருப்பார்கள். உழைப்பவர்களின் சிறந்த கூலியாக அல்லாஹ் இதை கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த மூமின்களுடைய இந்த சொர்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற நியமத்துகளில் சிறந்த நியமத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கைக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியில் சிறந்த வாக்குறுதி. இந்த ஈமானுக்கு அல்லாஹ் அளிக்கின்ற பரிசில் சிறந்த பரிசு. ஏனென்றால் இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் வெற்றி கிடையாது. ஏனென்றால் இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடையாது. இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடையாது. இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த உதவியும் அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் சொர்க்கத்திலே சென்றால்தான் அவனால் யாரை பார்க்க முடியும்? யாரை பார்க்க முடியும்? அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா தഖல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், நீங்கள் ஏதாவது விரும்புகிறீர்களா? துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் ஏதாவது விரும்புகிறீர்களா? அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? யா அல்லாஹ், எங்களை சொர்க்கத்திலே நுழைக்கவில்லையா? நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்று அந்த அடியார்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திரையை அகற்றுவான். யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான். அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள்.
அவர்களுக்கு சொர்க்கத்திலே கொடுத்த அத்துணை நியாமத்துகளை விடவும் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவர்களுக்கு பெரிய நியாமத்தாக இருக்கும். அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே வாழக்கூடிய மூமின்கள் எதற்காக தொழுதார்களோ, எதற்காக நோன்பு வைத்தார்களோ, எதற்காக சதகா செய்தார்களோ, எதற்காக ஜக்காத்தை நிறைவேற்றினார்களோ, எதற்காக இரவிலே நின்று வணங்கினார்களோ, எதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, எதற்காக மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார்களோ, எதற்காக மக்களுடைய அன்பை தேடினார்களோ, அந்த அத்துணைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய பொருத்தம். அல்லாஹுடைய பொருத்தம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே மக்களை நுழைத்ததற்கு பிறகு இது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் எல்லாம் என்னை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா, நீங்கள் பொருத்தம் அடைந்து விட்டீர்களா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி உம்மை கொண்டு நாம் பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார், இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யா அல்லாஹ், அது என்ன இருக்க போகிறது? அல்லாஹ் சொல்லுவான், உஹில்ல அலைக்கும் ரிضواني فلا اسخط عليكم بعده ابدا. இன்றைய தினத்திலே என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே பட மாட்டேன். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுப்பதை விட, அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருலின்களை கொடுப்பதை விட, சொர்க்கத்துடைய அத்துணை நியாமத்துகளை ஒருவன் அடைந்தாலும், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்க வாழ்க்கையும் அவன் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற இந்த வார்த்தையுடைய இன்பத்திற்கு சமம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளின் தன்மைகளை கொண்டு நீங்கள் நாளை மறுமையிலே வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய செயல்கள் எதையும் அல்லாஹ் வீணாக்காமல் உங்களுடைய ஈமானுக்கு பரிசாக, ஈமானுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் வாக்களித்த வாக்கை நிறைவேற்றுவான். சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே எம்மை ஆக்குவானாக.